சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. சாதி மதம் மொழி இனம் ஒன்னா தம்பி? மொழி இனம் சாதி மதம் ஒன்னா? மொழி ஒவ்வொரு தேசியனத்தின் முகம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஹூ ஆர் யூ கேட்பான். ஐ அம் இந்து, ஐ அம் கிறிஸ்டியன், ஐ அம் முஸ்லிம். இதெல்லாம் மை ஐடென்டிட்டி, இதெல்லாம் என்னுடைய அடையாளம். இதல்ல ஐ அம் தேவர், ஐ அம் நாடார், ஐ அம் கோனார். சாதி மதம் அல்ல. நான் பிரெஞ்சு, ஐ அம் இங்கிலீஷ் தான், ஐ அம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ அம் கிறிஸ்டியன் கிடையாது. இங்கிலாந்துல அயர்லாந்து பிரிஞ்சு போனது என்ன? பிரிவினையா? பிரிக்கிறார்களா இல்ல விடுதலை போராட்டமா? உன் மொழி இங்கிலீஷ், என் மொழி ஐரிஷ், உன் மொழி உருது, என் மொழி வங்காளம். அப்படிதானே பாகிஸ்தானத்து மகள் அது பிரிஞ்சு. இதை போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்கிற? சிங்களன் இருந்து தனிநாடு நாங்க கேட்டது பிரிவினை வாதமா விடுதலையா? எப்படி சொல்லுவ? அவன் சிங்களன், நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதிய மதத்தை மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பயிற்சிக்கிறதனம். உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் வரலாற்றை படிக்கும் வரலாறு நெடுகுவாங்க தம்பி. இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி? ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல இருந்து தனி மாநிலம் கட்டா? நீ மராட்டியா, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா?